தியானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாலை நேர நிகழ்வில் இணைந்துள்ள நன்மணி ஐயா அவர்களுக்கும் மற்ற அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு என்னோட உரையை இன்னைக்கு துவங்குறேன். இன்னைக்கு நன்மணி ஐயா இது வந்து இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் புத்தகம் 3ல வந்து உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் என்ற தலைப்புல வந்து பேசுறதுக்கு இது பண்ணியிருக்கேன். அந்த அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு சின்ன இது என்னன்னா, இது என்னோட மனவளக்கலையில என்னோட முதல் ஆசிரியர்கள் இருவர் இருக்காங்க. புவனேஸ்வரி அம்மா, ராதா பிரகாஷ் ஐயா அவர்களையும் வணங்கிட்டு இந்த உரைய ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எதையுமே முதல் ஆசிரியர்ன்ற போது அது என்னைக்குமே அந்த ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல நம்ம வந்து படிக்கும் போது 1ஆம் வகுப்பு தான், எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி எல்லாம் கிடையாது. என்னோட 1ஆம் வகுப்பா 2ஆம் வகுப்பா தெரியல, அந்த ஆசிரியர் இன்னும் அப்படியே நினைவுல நின்னு இருக்காங்க. அந்த மாதிரி என்னோட முதல் ஆசிரியருக்கு என்னோட பணிவான வணக்கங்களை அவங்கள வணங்கிட்டு துவங்குறேன். அதே மாதிரி வீட்லயும் முதல் குழந்தை அந்த போது அது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அது இருக்கும். முதல் பேரனோ பேத்தியோ அந்த குழந்தைக்கு முதல்ன்ற போது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரே ஒரு சின்ன இது எப்படின்னா, நாங்கெல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பாடு எங்க அம்மா பரிமாறும் போது அண்ணனோட தட்டுக்கு எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகும். அப்ப எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு, அண்ணனோட தட்டுல எல்லாம் என்ன எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னு. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அது வந்து அம்மா சொல்லுவாங்க, அண்ணன் தானே முதல் பையன் அப்படி முதல் அப்படின்ற மாதிரி இதுக்கு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவம். நான் சொல்லேன், நீங்களும் உங்க வீட்டுல நீங்க முதல் பையன், உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்ப தலைப்புக்குள்ள செல்லலாம். உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் இந்த தலைப்பு பார்க்கும்போது எம்ஜிஆரோட ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்தது. அது 2 வரிகள். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அடுத்த லைன் என்ன வரும்னா, தன்னைத்தான் என்று அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையான்னு சொல்ல வரோம். அந்த தலைவர்கள் தான் மகான்கள் நினைக்கிறேன். அவங்க மட்டும்தான் அத உணர்ந்துட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அவங்களோட நிலைக்கு நம்ம கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா நம்மளால அவங்களோட அந்த நிலைக்கு வரத்துக்கு நம்மளும் பயிற்சி செஞ்சு கொண்டுட்டே இருக்கோம். நம்மளும் ஒரு நாள் அவங்களோட நிலைய வந்து அடைய முடியுமா? அந்த இதுதான். இந்த தமிழ் ஆனந்த யோகத்துல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் நம்மளும் ஐயாவோட சேர்ந்து. இப்ப இந்த உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால்ன்றபோது ஐயா 2 இது குடுத்திருக்காங்க இல்லையா? அதுக்கு நான் என்ன நினைச்சேன்னா, முதல்ல உன்னை அறிந்தால்ன்றது வந்து ராமலிங்க அடிகளார் வந்து அவரு வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்ற அருட்பெருஞ்சோதியா அவரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ரமண மகரிஷி ஐயா வந்து நான் யார் அந்த தத்துவத்த குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2வது உன்னை அறிந்தால்ன்றது வந்து நம்ம சுவாமிஜி இதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஐயா வந்து நான் யாருன்றத வந்து நம்ம தான் அறிவா இருக்கிறோம். அறிவே தெய்வம். அறிவுக்கு திருவுக்கோயில் கட்டி அத வந்து சுத்த வெளிதான் அருட்பேராற்றல் அன்றது முழு விளக்கம் குடுத்தது வந்து சுவாமிஜி தான் நினைக்கிறேன். அதுதான் அந்த உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தாலுக்கு நான் அப்படி நினைக்கிறேன். ஐயா அப்படின்னு குடுத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன் நானு. அதுக்கப்புறம் இயேசுபிரான் என்ன சொல்றாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடவுள் நம்மளுக்குள்ள கடந்து போய் உள்ள சென்று நீங்க அதுல வந்து உள்ள சென்றால்தான் எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரியும். வெளிய தேடுறதுனால எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. மனதினோட மறுமுனை தான் தெய்வம் அப்படின்னு. மனச உயர்த்தினால் நம்ம வந்து வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொன்னேன். நம்ம சுவாமிஜி வந்து ஒரு பாட்டுல சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து முட்டையின் கரு இதுன்னு ஆரம்பிக்கும். அதுல வந்து சுவாமிஜி ஒரு லைன் சொல்றாங்க. தட்டுங்கள் திறக்கும் என்றார். தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணர்ந்தாள் அப்படின்ற ஒரு குருவணக்க பாடல்ல வந்து அருட்துறைக்கு நேர்வழின்றதுல சுவாமிஜி வந்து இந்த தவத்தை பத்தி ரொம்ப சொல்றாங்க. இதுக்கு நம்ம அப்புறம் சுகி சிவம் ஐயாவும் என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட இதுல இந்த நான் யார்? இந்த நான்ன்றது வந்து ஒரு பேரு தான்.
இது வந்து இது வந்து ஈகோவுக்கு கிடையாது. இது ஒரு வந்து ஐடென்டிட்டி பேரு தான் இது. ஆனா மக்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த "உன்னை அறிந்தால்" இதுல ஐயா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது, இந்த தண்டவாளத்துக்கு இந்த ரயிலோட தண்டவாளத்துக்கு 2 இது மாரி தான் இந்த தவமும், தற்சோதனை. அந்த தற்சோதனையில தான் இந்த நான் யாருன்றது வருது. இந்த நான் யாருன்றது வந்து நான்றது யாரு? அப்படின்ற இதுதான் அப்ப ரமண மகரிஷியோட இந்த கருத்து தான் இதுல வருது. இந்த நான் யார்? அவருகிட்ட போய் யாரு எத கேட்டாலும் ஃபர்ஸ்ட்டு அவங்க எந்த தத்துவத்துக்கு விளக்கம் கேட்டாலும் அவரு என்ன சொல்லுவாரு? ஃபர்ஸ்ட்டு முதல்ல, "நீங்க யாருன்றத வந்து நீங்க தெரிஞ்சுட்டு வாங்க. அப்புறம் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன்." அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அவரு. அவர்கிட்ட வந்து அ பால் பிரிண்டன்ற ஒரு வெளிநாட்டவர் வந்து சிந்தனையாளர். எழுத்தாளர் வந்து வந்து அவர வந்து ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதி வெளியிடணும்னு ஒரு இதோட வராரு. வெளிநாட்டுலருந்து இங்க வந்துட்டு ரமண மகரிஷிய பார்க்கறதுக்கு வந்து கேள்வி கேட்கிறாரு. ந அவர்கிட்ட அவர வந்து உட்காரும்போது, உடனே வந்து இவரு என்ன சொல்றாரு ரமண மகரிஷி, நீ யாருன்னு நீ யாருன்னு முதல்ல அறிஞ்சிட்டு வா. அதுக்கப்புறம் உண்மையானயே நீ யாருன்றத விளக்கம் கொண்டு வாப்பா. அதுக்கப்புறம் நான் மத்த உன்னோட கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவரும் பல நாள் அவரு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வராரு. நம்ப ஆராய்ச்சி செய்யறதுக்காக தான் இங்க வந்தோம். ஆனா கடைசியில வந்து என்ன எழுதுறாருன்னா, அன் நான் என்னையே இழந்துட்டேன். என்னோட ஆராய்ச்சியில கடைசியில நானு இல்ல அப்படின்ற வந்து ஒரு முடிவு செஞ்சுட்டு, அந்த கட்டுரைய வந்து எதுவுமே தொடராம அதோட அந்த கட்டுரையவே முடிச்சிடுறாரு. அப்ப அந்த வந்து கடைசியான ஒரு நிலை, எதுவுமே இல்லாத அந்த ஒரு நிலை வருது பார்த்தீங்களா? அதுதான் அந்த நான் யாருன்ற தத்துவம். அது ஒரு பெரிய மகத்தான தத்துவம்னு எங்க ஐயா சொல்றாங்க. அ அ இந்த நான் யார் வந்து என்ன ஆகுதுன்னா, தன்முனைப்போட உச்சத்துல வந்து இந்த நான் யார்ன்ற இது வந்து இப்ப இருக்க மக்கள்லாம் அ இது அதுதான் ரொம்ப வருத்தம் தரக்கூடியதா இருக்கு. இப்ப இருக்க மக்கள் கிட்ட வந்து அவங்க வந்து இத உண்மையா வந்து புரிஞ்சுக்கல. நான் யாருன்றத விளக்கமும், தத்துவமும் மக்களுக்கு வந்து சென்றடையல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த த தன்முனைப்போட அ உச்சத்துல இருக்கிறாங்க. தன்முனைப்பு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதிகமா ஆசைப்படுறது. அதனால அந்த கோபம், அதனால அவங்களுக்கு கவலைலாம் வருது. அ அது வந்து மனுஷங்கிட்ட இப்ப ரொம்ப உச்சகட்டமா இருக்குது. அ எனக்கு ஒரு அ ஒரு ஒரு இது வந்து அ ஒரு மனநல ஒரு டாக்டர் சொன்னாரு, நம்மளோட நெறைய நோய்களுக்கு காரணம் வந்து இந்த உணர்வுகளால தான் அப்படின்னு சொன்னாரு. 99, 95% இந்த உணர்வுகளால தான் மக்களுக்கு நோய்கள்லாம் வருது அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ ஒரு மருத்துவர் எனக்கு சொன்னாரு. அது எனக்கு கொஞ்சம் எனக்கு அது வியப்பா இருந்தது. அதாவது மக்கள் யார் வந்து ஒருத்தர் ரொம்ப தன்முனைப்போட உச்சத்துல நான் தான் தனதுன்றத ஒரு இதோட இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த புற்றுநோய் போன்ற நோய்கள்லாம் அதிகமா வருதுமா அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப இதுவா இருந்தது. என்னங்கய்யா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் நெறைய பேர நாங்க பார்த்ததுல, ஆய்வு செய்து பார்த்ததுல, அவங்களுக்கு இந்த நோய் அதிகமா வந்திருக்கத நாங்க பார்க்குறோம். அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா நாங்க நெறைய பேர குணப்படுத்தியிருக்கோம். புற்றுநோய் இருந்தவங்கள குணப்படுத்தியிருக்கோம். ஆனா அது வந்து அவரு வந்து அது வந்து தமிழ் மருத்துவம். அவரு சொன்னாரு, அவங்கள நாங்க ஆய்வு செய்து பார்க்கும்போது, அவங்க கிட்ட அந்த தன்முனைப்பு அதிகமா இருந்தது. அதனால தான் நாங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாருங்க. த தன்முனைப்பு வந்து ஏன் மக்கள் கிட்ட வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு பார்க்கணும். ஆ அவங்க வந்து தேவைக்கு அதிகமா எல்லாம் செயல்லாம் செய்றாங்க. செயல் செய்றதுனால அவங்க கிட்ட தன்முனைப்பு வந்து அதிகமா வருது. இந்த தன்முனைப்ப வந்து அவங்க கிட்ட இருந்து போக்கணும்னா, அதுக்கு என்ன வழின்னா, அவங்க வந்து தொண்டு, ஈகை இதெல்லாம் செய்தா செ தர்மம் இதெல்லாம் செய்தா, அவங்க வந்து இந்த தன்முனைப்புலருந்து கொஞ்சம் விலகலாம். அவங்க இது பண்ணலாம். அவங்க ஒருவர் தேவைக்கு அதிகமாக பொருள் ஈட்டினாங்கன்னா, அத வந்து அவங்கள வந்து அந்த பொருள் ஈட்டுறது வந்து அவங்களோட உடல் திறனால இருக்கலாம். இல்ல அறிவு திறமை. இதனால அவங்க பொருள் ஈட்டலாம். ஆனா பொருள் ஈட்டின அதிகமா தேவைக்கு அதிகமா பொருள் ஈட்டினத வந்து அவங்க வந்து தர்மமாகவோ, ஈகை இல்ல எ சேவையா செஞ்சு அவங்க அத வந்து புண்ணியமா மாத்திக்கணும். ஆனா இப்ப வந்து எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க, சமுதாயத்துல வந்து ஈகை, தர்மம், தொண்டுலாம் செய்றாங்க. அது வந்து தன்முனைப்போட உச்சத்துல நின்னு செய்றாங்க அவங்க.
இத நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து இது வந்து முக்கியமா புண்ணிய செயலா? இது புண்ணிய செயல்னா வருமா? அப்படின்னு பார்த்தா, இதுல புண்ணியம் வராது. ஏன்னா, அவங்க வந்து ஒரு தன்முனைப்போட உச்சத்துல நின்னுட்டு அவங்க அந்த இந்த இதுவ செய்றாங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ப வந்து ஈகை தர்மம், தொண்டு செய்யும்போது தானே அது வந்து புண்ணியமா வரும். அது அவங்க வந்து தன்னோட தற்புகழ்ச்சிக்காகவும் இதெல்லாம் இந்த வந்து ஈகை தொண்டெல்லாம் செய்றாங்க. ஆ இந்த மாரி தற்புகழ்ச்சிக்கு செய்றது வந்து உயிர் புகழ்ன்னு கிடையாது இல்லீங்களா? அ அவங்களோட வந்து அவங்க வந்து 2 காரணங்களுக்காக இத பண்றாங்க. ஒண்ணு வந்து அ தன்னோட தற்புகழ்ச்சி, இன்னொன்னு வரட்டு கௌரவம். நான் இதெல்லாம் செய்றேன், நான் இத பண்றேன் அப்படின்ற இதோட அவங்க வந்து செய்றாங்க. இது எப்பவுமே எந்த நாள்லயும் ஒரு ஈகை கிடையாது இது. ஆனா நம்ம முன்னோர்கள் நம்மள வந்து தன்முனைப்புலருந்து நம்ம வெளிய வரணும், நம்ம தன்முனைப்பு இல்லாம இருக்கணுன்றதுக்காக தான் நம்ப வந்து இந்த ஈகை தொண்டு எல்லாமே நம்மளுக்கு குடுத்தாங்க. இந்த ஈகை தொண்டுலாம் நம்மளுக்கு செய்றதுனால என்ன கிடைக்குதுன்னா, 2 பலன் கிடைக்குது. ஒண்ணு வந்து நம்ம ஈகை தொண்டுலாம் செய்றதுனால, நல்ல செயல்கள் செய்றதுனால நம்பளோட புண்ணியம் வருது. புண்ணியம் வந்து நம்ம கர்ம வினைகளை வந்து தூய்மை செய்யுது. கர்ம வினைகளை குறைக்குது. ஆனா, ம மற்றொன்னு தன்முனைப்புலருந்து நம்மள வந்து காப்பாத்துது. இந்த 2 இதுதான். இந்த இது அந்த அப்புறமா ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல வந்து நெறைய ஆ ஆழ்வார்கள், நாயன்மார்கள்லாம் இருந்தாங்க. அவங்கலாம் தொண்டு செய்தே வாழ்ந்தாங்க. அ அவங்க வந்து ஐயா வந்து என்னன்னா, இதுல ஒரு கதைய குறிப்பிடுறாரு. திரைப்படத்துல வந்த திருவருட்செல்வர்ன்ற அந்த படத்துல வந்த ஒரு கதைய வந்து ஐயா சொல்றாங்க. அந்த படத்துல வந்து திருநாவுக்கரசர் அடிகளாரோட கதைய வந்து அவர் செய்த தொண்டோட மேன்மைய வந்து அதுல சொல்றாரு. அந்த அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், அப்புறம் திருஞான சம்பந்தர். அவங்க 3 பேரும் நால்வர். அவங்கலாம் நெறைய தொண்டு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அ அவங்க வந்து எந்தோட தன்முனைப்பு இல்லாம தான் அவங்க வந்து நெறைய தொண்டுங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அத வந்து தான் அந்த திரைப்படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. அப்ப சிவனடியார் ஒருத்தர் என்ன பண்றாரு, திருவருட்செல்வர்ன்ற பேர்ல வந்து இவரு நம்ப திருநாவுக்கரசர் பேர்ல வந்து ந நூலகம், அப்புறமா இலவச விடுதி, அன்னதானம், தண்ணீர் எல்லாம் வச்சு சேவை செய்றாரு. அவரு இது. அப்ப வந்து அ அவரு வந்து அந்த ஊருக்கு வந்து திருநாவுக்கரசர் வராரு. வந்துட்டு வரும்போது எதேர்ச்சியா இவரு இந்த அடியாரோட இதுவ பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாரி சொல்றாரு. நீங்க இந்த மாரி இவரோட திருநாவுக்கரசர் பேர்ல நீங்க இந்த மாரி தொண்டுங்கலாம் செய்றீங்களே, அவரு என்ன ரொம்ப பெரிய ஆளா? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே அடியாருக்கு வந்து கோவம் வந்துடுது. இல்லங்க ஐயா, நீங்க வந்து என்னோட குருவ வந்து தவறா எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அ ஏன்னா அ அவரு வந்து நீங்க அவர பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அவர பார்த்ததில்ல. அவரு அந்த அடியார் வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம, அவரு வந்து தன்னோட குருவுக்கு செய்ற சேவையாக அந்த வந்து தொண்டுலாம் செய்தாரு. அதுதான் உண்மையான தொண்டு. அதுக்கப்புறம் அந்த திருநாவுக்கரசர் அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, தலைய குனிஞ்சிட்டு கீழ பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, "அடியேன் தான் திருநாவுக்கரசர்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ம் என்ன சொல்றது, தொண்டோட உச்சத்துல அவங்க அந்த பணிவு அந்த இதுல இருக்கிறனால, எப்படி இருக்கிறாங்க அவங்க அப்படின்ற மாரி இது நம்மளுக்கு தோணுது. அப்படின்னு அது இந்த திரைப்படத்துல காட்டியிருக்காங்கன்னு ஐயா இதுல சொல்றாங்க. அ அந்த அதே மாரி திருநாவுக்கரசர் பேர்ல செஞ்ச அடியாரும், அவர் எந்த புகழுக்குமே ஆசைப்படல. அவரு வந்து அவரோட தொண்ட வந்து அந்த திரைப்படத்துல விவரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஐயா. ஆனா தொண்டுக்கான வந்து உண்மையான விளக்கணம் வந்து யாருக்குமே இன்னும் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து தெரியல. எப்படி தொண்டு செய்றது? எப்படிலாம் தொண்டு செய்யலாம்? எது எப்படி செய்றது தொண்டு, ஈகை அப்படின்றது வந்து இன்னும் மக்களுக்கு இன்னும் சரியா சென்றடையல. அது வந்து புரிஞ்சுக்கல மக்கள் அப்படின்னா. ஒரு பேராசிரியர் என்னென்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து
நான் யார்ன்ற தத்துவத்த 2 மணி நேரம் என்னால பாடம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாருன்னா, அவரு என்ன சொல்றாரு, அந்த புகழ் அவரே அந்த தன்முனைப்போட உச்சியில நின்னுட்டு தான் இத பத்தி சொல்றாரு. நான் யார்ன்ற அவரு இந்த நான் யார்ன்ற தத்துவத்தையே அவரு உணரல. அவரு உணர்ந்துட்டு பாடம் எடுத்தா தானே அத கேட்கிறவங்களுக்கு அது நான் யார்ன்ற தத்துவம் வந்து முழுமையா போய் சேரும். அப்ப அவங்களும் அத உணருவாங்க. சொல்றவங்க உணர்ந்துட்டு சொல்லும்போது தான் கேட்கிறவங்களும் உணர முடியும். அப்ப அத உணர்ந்தா தான் அந்த தொண்டு ஈகைன்றது சிறப்பா அமையும். இந்த நான் யார்ன்ற விளக்கமே மக்களுக்கு இன்னும் அ சென்றடையல அது. ம். ஆனா விலங்குகளுக்கு தன்முனைப்பு இருக்கான்னு பார்த்தா, அது விலங்குகளுக்கு தன்முனைப்புன்னு ஒரு இது இல்ல. அதாவது என்னன்னா, ஒரு அ ஏதாவது ஒரு விலங்கு சாப்பிடும்போது, அந்த தான்ற ஒரு சிங்கம்னா, அந்த தான் நான் அத மான இது பண்ணி சாப்பிடணும்னு, அந்த ஒரு வேகத்துல அடிச்சு, அந்த சாப்பிடும்போது மட்டும் அதுக்கு அதுக்கு இயற்கையாவே ஒரு லேஸ் சி தன்முனைப்பு இதுவாகும். அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அது இதுவாயிடும். அது விலங்குகளுக்கு தன்முனைப்பு இல்ல. இது மனிஷங்களுக்கு மட்டும் தான் இந்த தன்முனைப்பு இருக்கு. அ அப்புறம் தொண்டு செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்ம ரொம்ப தன்முனைப்புல உச்சத்துல இருந்து தொண்டு செஞ்சா, அது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம பரமபத விளையாட்டு மாரி ஆயிடும்னு ஐயா இதுல சொல்றாங்க. என்னன்னா, பரமபத விளையாடும்போது, நல்லா விளையாடிட்டே மேல ஏறிருவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இதுவாயிட்டுன்னா தப்புனா, திருப்பியும் அங்க மேலருந்து அப்படியே கீழ இறங்கி, திரும்பி ஆரம்ப இடத்துக்கு வந்துருவோம். அந்த பாம்பு வழியா அப்படியே கீழ இறங்கி, ஆரம்ப கட்டத்துக்கே வந்துருவோம். அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஏன்னா தன்முனைப்போட உச்சத்துல இருந்து தொண்டு செய்றதுனால எந்த பலனுமே இருக்காது அப்படின்னு. எந்த ஒரு தன்முனைப்பு இல்லாம ஒருவர் செயல் செய்யும்போது மட்டும் தான் அவங்க ஆன்மீகத்துல உச்சத்தையே அடைய முடியும்னு அ அ இவரு சிவானந்தர் குறிப்பிடுறதா ஐயா சொல்றாங்க இதுல. வேதாத்ரி மகரிஷி ஐயா எல்லா தத்துவத்தையுமே எதுக்கு குடுத்தாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஈகோ தன்முனைப்ப போக்குறதுக்காக தான் ஐயா நெறைய எல்லா தத்துவத்தையுமே குடுத்திருக்காரு. அதுல கடைசியா குடுத்தது தான் இந்த நான் யார்? அறிவாகிய தெய்வமாமா தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்த பிறகும், நம்ம என்ன பண்றோம்? அ கோவப்ப நம்ம கோவப்படுறோம். அத மறந்துர்றோம். அதாவது நம்ம அத இன்னும் தெய்வமா தான் இருக்கிறோன்றத நம்ம இன்னும் உணர்வுபூர்வமா உணராதனால, அ ஐயாவோட விளக்கங்கள்லாம் கேட்கிறோம், இது பண்றோம். ஆனாலும் நம்ம நம்மளோட பழைய நிலைக்கே நம்ம திரும்பி போற மாதிரி இருக்கு. நம்மளோட வாழ்க்கை முறையும் அப்படியே இது இருக்கு. அ ஐயா நன்மணி ஐயா கிட்ட ஒருத்தர் இந்த மாரி நாணயர் தத்துவத்த ஐயா பாடம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், அவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாராம். அ நான் நானாக இருக்க அறிவாகிய தெய்வமா தானே நாங்க இருக்கிறோம். ஆமாம். அப்போ தெய்வம் தான் கோவப்படுது. தெய்வம் தான் ஆசைப்படுது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி தெய்வத்து மேல போடுறாரு. இது பண்றாராம் அவரு. அ ஏன்னா அவரு அறிவாகிய தெய்வம் நாமா இருக்கிறன்றத அவர் சரியா உணராததுனால, தத்துவத்த அவர் சரியா உணரல. அதனால தான் அவரு அந்த மாதிரி சொல்றாரு. தத்துவத்த யாரு தெரிஞ்சு கொண்டவங்களுக்கு தன்முனைப்பு கூடும். தத்துவத்த உணர்ந்துக்கிறவங்களுக்கு வந்து தன்முனைப்பு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தத்துவத்த தெரிஞ்ச அறிவு ஒருத்தரோட தன்முனைப்ப கூட்டுறது ரொம்ப வேதனையா இருக்குன்னு நன்மணி ஐயா இந்த புத்தகத்துல குறிப்பிடுறாங்க. ம். அதே மாரி தத்துவங்கள எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, பெரிய பேராசிரியர் அவங்கலாம் கூட என்ன சொல்றாங்க, அ இந்த காந்த தத்துவத்த என்னமா என்ன மாதிரியும், அப்புறம் மகரிஷி மாரியும் இந்த உலகத்துல யாராலயும் எடுக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப முதல்ல அவர் தன்ன தான்ற தன்முனைப்போட தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆசிரியர்கள் முதல்ல அத வந்து இந்த தன்முனைப்ப விட்டுட்டு, அவர்கள் தெளிவான விளக்கங்கள் இந்த சுவாமிஜியோடது தத்துவங்கள அவங்க தெளிவா உணர்ந்தா தான், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லும்போது தான் கேட்கிற மக்களுக்கும், அவங்க மாணவர்களுக்கும் அது உணர்வாங்க. அது உணர்ந்த பிறகு தான் அப்பதான் மாற்றம் வரும்னு நெனைக்கிறேன். ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, வெளிய மாற்றம் நிகழ்ந்தா தான் உள்ளுக்குள்ளேயும் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. 2மே வரும். வெளியும் நெறைய மாற்றங்கள் நிகழ வேண்டும். புறத்திலும் அது ஐயா எப்படி சொல்லுவாருன்னா,
புறத்தில் மாற்றம் நிகழ நிகழ அகத்திலும் மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அ அது வந்து நான் இதுக்கு 2 கதை மட்டும் சொல்றேன். ஒரு ஒரு ஜப் அ ஒரு ஜப்பான்ல ஒரு ஜப்பானிய தத்துவ ஞானி வந்து லாவோசு. அவரு பெரிய தத்துவ ஞானி. அவரு தத்துவங்கள்ல பெரிய மேதை. ஆ அந்த அவர் வந்து அ மிக எளிமையா தான் வாழ்க்கைய வாழ்வாரு. அ அந்த ஊர்ல இருக்க அரசர் வந்து இவரோட பெருமைகள்லாம் கேட்டு இது பண்ணதுக்கப்புறம், இவர வந்து வந்து பார்க்கணும் அப்டின்ட்டு ஆசைப்படுறாரு. அதனால என்ன பண்றாரு, ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு போய் அ தோட்டத்துல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, இந்த மாரி ஐயா நான் லாவோசு ஐயாவ பார்க்கணும்னு சொல்றாரு. உடனே அவர் அமைதியா இருந்து தலைய தூக்கி பார்த்துட்டு, "நான் தான்ப்பா அந்த லாவோஸுன்னு" சொல்றாரு. உடனே மன்னருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. "நீங்களா லாவோசி? நீங்களா அந்த தத்துவ மேதை? ரொம்ப மிகவும் ரொம்ப நீங்க இவ்ளோ எளிமையா இருக்கீங்களே!" அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. "சரிப்பா, உனக்கு என்னப்பா வேணும்? நீ ஏன் என்ன தேடி வந்தீங்க? நீங்க அரசர். நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அரசர் சொல்றாரு, எனக்கு வந்து எனக்கு வந்து அமைதியே இல்ல, எனக்கு மனதுல. அதனால அதுக்காக தான் நான் உங்கள தேடி வந்தேன். எனக்கு எப்படியாவது அமைதிய குடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அப்ப லாவோஸ் ஐயா சொல்றாரு, சாயந்தரம் ஆயிடுச்சுப்பா. அதனால நீங்க போயிட்டு நாளைக்கு காலையில வாங்க, நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவரு போயிடுறாரு. மறுநாள் வந்து இந்த லாவோஸ் அவரு அவரு என்ன பண்றாரு, தண்ணி செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டே இருக்காரு. அப்பதான் அரசர் வந்து உள்ள நுழையிறாரு, வராரு. அப்போ உடனே லாவோஸ் அவரு என்ன பண்றாரு, அந்த தண்ணிக்கு பாய்ச்சுறாங்கல்ல, அந்த அத வந்து அவர்கிட்டயே குடுத்துட்டு, இப்ப என்ன சொல்றாருன்னா, "நீங்க இப்ப செடிங்களுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சணும்" அப்படின்னு. "அப்படியா? சரி. ஆனா அதுல ஒரு நிபந்தனை இருக்கு. ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை. என்ன சொல்லுங்க?" "நீங்க வந்து செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும்போது, எந்தவித எண்ணம் இல்லாம தண்ணீர் பாய்ச்சணும். அப்படியே இங்கேருந்து இந்த செடிகளுக்குள்ள இவ்ளோ செடிகளுக்கும் நீங்க தண்ணீர் பாய்ச்சணும். ஆனா, செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டே இருக்கும்போது, எதுனா வந்துச்சுன்னா, திருப்பி ஃபர்ஸ்ட்டு முதல் செடியிலருந்து தண்ணீர் பாய்ச்சிட்டு தான் வரணும்." அப்படின்னு சொல்லிர்றாரு. இவரு பார்த்தோனே, "இவ்வளோ செடி தானே இருக்கு. தண்ணீர் பாய்ச்சணும் அவ்வளோதானே. இது என்ன ஈஸி தானே என்னால." அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா இருக்குமே அப்படின்னு நெனச்சுக்கிறாரு அவரு. "சரிங்க ஐயா, நான் செய்றேன்" அப்படின்னு. இவர் வந்து இந்த லவுஸ தன்னோட குடில்ல போய் உட்காந்துக்கிறாரு. அ அ அந்த அரசர் வந்து தண்ணீர் பாய்ச்சணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடிக்கா பண்றார். முதல்ல ஒரு செடி, 2வது செடி, 3வது செடிக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்கும்போது, அவருக்கு உடனே அவரோட அரசவைக்கு ஞாபகம் வருது. நான் இன்னைக்கு என்னோட அரசவையில இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேனா? இந்த வேலை இன்னும் முடிக்கலையா? இன்னும் என்னென்ன வேலைங்கள்லாம் இருக்குன்னு ஞாபகம் வருது. அப்புறமா தப்பு பண்ணிட்டேனே! என்ன வரக்கூடாதுன்னு சொன்னாரே அவரு அப்படின்னு தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பியும் செடிங்களுக்கு தண்ணி விடுறாரு. தண்ணி விட்டுட்டு வந்துட்டே இருக்காரு. இது மாரி ஒரு 5 செடிக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன திருப்பி ஞாபகம் வருதுன்னா, அ நம்மளோட எதிரி நாடு இருக்கு. அவங்க எப்பாவது திடீர்னு படையெடுத்து வருவாங்களா? எப்போ வருவாங்க? எப்படி வருவாங்க? நம்ம மக்கள நம்ம காப்பாற்றணுமே! அது அப்படின்னு யோசனை போயிடுது. அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் என்ன பண்றாரு, முதல் செடிக்கு போறாரு. இத எல்லாத்தையும் அந்த லாவோஸையா அவரோட குடியிலருந்து பார்க்குறாரு. இவர் காலையில ஆரம்பிச்சது அந்த தண்ணீர் ஊத்துற இது வந்து, சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கே தவிர, அவர் முடிச்சா மாதிரியே இல்ல. அப்பதான் அவர் சாயந்தரம் ஆன பிறகு அந்த குடியிலருந்து அந்த லாவோஸ் அவர் வந்து அந்த தத்துவ மேதை வெளிய வந்துட்டு அரசர்கிட்ட வராரு. அரசர்கிட்ட வந்துட்டு சொல்லும்போது, அரசர் வந்து அவர பார்த்துட்டு, "ஐயா என்ன மன்னிச்சுருங்க. என்னால வந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கே தவிர, என்னால வந்து இது பண்ண முடியல." அப்படின்னு எண்ணமற்று என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அப்ப வந்து தத்துவ ஞானி ஐயா சொல்றாரு, "அ இல்லப்பா, இது வந்து நீ எண்ணங்கள் வரதான் வரும். ஆனா நீ வந்து நம்ப வந்து மனத ஒருமுகப்படுத்தணும். ஒருமுகப்படுத்தும்போது தான் எண்ணங்களற்ற நிலை வரும். அப்ப வந்து தான் அ அ ஒரு அமைதி நிலை இருக்கும். அப்பதான் நீ யாருன்றத நீ உணர முடியும். உனக்கு அமைதி நிலையும் கிடைக்கும்." அப்படின்னு சொல்றாரு. அதற்கு தான் நீங்க நீங்க வந்து தவம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத அவரு சொல்றாரு. அந்த இது. இன்னொன்னு நிகழ்வு என்ன சொல்லணும்னா, நானு வந்து ம். ஆ. ஆ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு, எங்கேயாவது போனா எல்லா இடத்துலயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் எனக்கு தமிழ்ல அதுக்கு சொல்ல தெரியல. அதுல வைப்பாரு. யாருக்குன்னா பயன்படும்னு சொல்லிட்டு அந்த இடம், அந்த இதெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் போட்டு இந்த இடம் இப்படிலாம் இது பண்ணுவாரு. ஏன்னா அவங்களுக்கு அது பயன்படும் பார்ப்பாங்க. வேற ஏதாவது தேவைக்கும் அது பயன்படுமேன்ட்டு சொல்லி அவரு செய்வாரு.
அந்த மாதிரி நாங்க ஒரு திருமண நிகழ்வுக்கு போகும்போது, அங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, இது இந்த மண்டபம் இதுன்ட்டு போட்டு இது பண்ணாரு அவரு. அத பார்த்துட்டு என்னோட சித்தி பையன், எங்களோட தம்பி என்ன பண்ணாரு, இவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இந்த மாரி, அ "மாமா நீங்க ரொம்ப குடுத்து வச்சவரு" அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா எங்க அக்கா மாதிரி உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு நெறைய என்னென்னமோ போட்டு இது பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு போல அவரு. அ ஏன்னா, அவரோட திருமண வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கு. அவருக்கும், அவங்க மனைவிக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடுனால, டெய்லியும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால, அவரு வந்து இத வந்து இவருக்கு இந்த மாரி எங்க அ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குறுஞ்செய்தி அனுப்பிச்சாரு. அப்ப எங்க வீட்டுக்காரர் அத எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, "அ உங்க தம்பி உன்ன பத்தி ரொம்ப இதுவா பேசுறான்னு உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா? ஆனா, தினமும் கூடவே இருக்கிற எனக்கு தானே உன்ன பத்தி தெரியும். உன்னோட உண்மையான இது எனக்கு தானே தெரியும். அப்டின்ட்டு அவரு சொன்னம்போது, எனக்கு வந்து டக்குனு ஒண்ணும் எனக்கு புரியல. என்ன இவரு சொல்ல வராரு? ஏன் இது இப்டி சொல்றாரு? அப்டின்னு. நீ ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி தானே இருக்கிற. நடிக்க தானே செய்றீங்க. நடிக்கிறியா? அப்டின்னு சொல்றாரு. அப்புறமா வந்து தினமும் கூட இருக்கவங்களுக்கு தானே தெரியும். தள்ளி நின்னு பார்க்குறவங்களுக்கு எல்லாமே எல்லாம் நல்லதா தான் தெரியும். அப்படின்னு அவரு சொல்லம்போது, எனக்கு வந்து இவரு ஏன் இப்படி சொல்றாரு? அப்பதான் எனக்கு வந்து எனக்கு வாழ்க்கையில எனக்கு 2 நண்பர்கள். ஒண்ணு வந்து சுவாமிஜி, இன்னொன்னு எங்க பையன். அப்ப நானு வந்து ஹால்ல சுவாமிஜியோட படம் வச்சிருப்பேன் நானு. அ எங்க என்ன நானு இது முடிச்சு நாங்க அருள்நிதி முடிச்சோனே என்னோட ஆசிரியர் அத குடுத்தனால அந்த ஞாபகார்த்தமா, அந்த படம் வந்து சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல போய் சுவாமிஜி கிட்ட எது நடந்தாலும் சுவாமிஜி கிட்ட பேசுவேன். "சாமிஜி இது நடந்தது. நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க. இது நடந்தது." எல்லாமே பேசுவோம். எல்லாமே சொல்லுவேன் சாமிஜி கிட்ட. அன்னைக்கு இவரு சொன்னோனே நான் சாமிஜி கிட்ட போய் கேட்டேன். "சாமிஜி இது என்ன தப்பு? நான் வந்து நடிக்கிறேனா? நான் இப்படிலாம் நடந்துக்கிறேனா? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்லையா நானு? இவரு வந்து இப்படி சொல்றேன்னா, ஏன் இப்படி சொல்றாரு? நான் அவரு சொல்றதுக்கெல்லாம் நான் திருப்பி ஏதாவது சொல்றேன். கருத்து வேறுபாடுனால அவரு அப்படி சொல்றாரா? அ அப்படின்னு சொல்லி நானு நெறைய சாமிஜி கிட்ட பேசினேன். எதனால? எனக்கு ஒண்ணும் தெரியலையே சுவாமிஜி. எனக்கு இதெல்லாம் புரிய வைங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்படி இது பண்றது? நான் வந்து என்னோட புறத்துல இந்த மாதிரி இது இருக்கனால தான் என்னோட அகத்துல எனக்கு மாற்றமே வரலையா? அதனால தான் நான் தவம் பண்ணி என்கிட்ட எங்க அம்மாலாம் "நீ நெறைய தவம் பண்ற. உன்னிடம் அப்படி ஒண்ணும் மாற்றம் வந்த மாரி தெரியலையேன்னு" அம்மா சொல்ற அதெல்லாம் ஞாபகம் வந்து, "சுவாமிஜி அப்ப அம்மா சொல்றதெல்லாம் அ இப்ப ஞாபகம் வருது. என்னோட புறத்துல எந்த மாற்றமும் இல்லாதனால தான் எனக்கு அகத்திலேயும் மாற்றம் வரலையா? நீங்க சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? எப்படி என்ன நான் மாத்திக்கிறது? நான் என்ன செய்யணும்? நான் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு நல்ல மனைவியா நடந்துக்கலையா? என்ன தப்பு பண்றேன் சுவாமிஜி? எனக்கு தெரியல சுவாமிஜி அப்படின்னு சொல்லி சாமிஜி கிட்ட சொல்லி கேட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு சுவாமிஜி காட்டுன இதுதான் என்னன்னா, எங்க அம்மா வீடு பக்கத்துல ஒருத்தங்க இருந்தாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து இளநீர் வித்து தான் அந்த இது பண்றாரு. ரொம்ப வறுமை இதுதான். அவங்களுக்கு 2 குழந்தைகள். அவங்க எல்லா வேலையும் வீட்ல வந்து யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல மாமியாரையோ, மத்த இன்னொருத்தவங்க யாரையும் எதிர்பார்க்காம எல்லா வேலைகளையும் செய்வாங்க. ஆனா, முகத்துல எந்த இதையுமே காட்ட மாட்டாங்க. கோவமோ இதுவும். ஒரு அமைதியான இதுல எப்பவுமே அவங்க வேலைய, அவங்க கடமைய அவங்க ஒழுங்கா செஞ்சுட்டே இருப்பாங்க. இத பார்த்து அப்பதான் எனக்கு எனக்கு சாமிஜி காட்டுன மாரி இது. நான் எல்லாத்தையும் செய்றேன். செஞ்சுட்டு ஏதாவது ஒரு இதுல வரும்போது ஒரு மாதிரி காட்டுறது. முகத்துல இது பண்றதோ, இல்ல செயல்கள்ல காட்டுறது, அதெல்லாம் தப்பு. இனிமேல் எதுவுமே இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நெறைய அமைதி நிலைய தான் இது பண்ணணும். முதல்ல நம்ம புறத்துல நெறைய மாற்றம் கொண்டு வரணும். அப்பதானே அகத்துல மாற்றம் வரும். அப்படின்ற மாரி அவங்க தான் எனக்கு வாழ்க்கைய கற்றுக் குடுத்தாங்க. ஓ! இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அவங்க இப்படி இருக்கிறாங்க. நான் இப்படி இருக்கிறேனே! அப்ப நம்ம மாத்திக்கணும். நம்மளோட நெறைய மாற்றம் கொண்டு வரணும்னு, அப்புறம் தான் நெறைய கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் கொண்டு வந்தேன் நானு. என்னோட செயல்கள்ல மாற்றம் கொண்டு வரேன். கொண்டு வரும்போது தான் ஐயா சொன்னதே எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம புறத்துல மாற்றம் கொண்டு வரும்போது தான், அகத்திலேயே நம்மளுக்கு மாற்றங்கள் நிகழும்ன்றது ஐயா சொன்னது 100க்கு 100 உண்மை. அத இங்க பதிவிடுறேன் நானு. மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அதிகமா எடுத்துட்டேன்னா, கொஞ்சம் சீக்கிரம் நான் முடிச்சிடுறேங்க ஐயா. முடிச்சிடுறேங்க ஐயா. அ அப்புறம் ஐயாவும் பேசனாங்க இல்லைங்களா? நம்ம வந்து வாழ்க்கையில நெறைய செய்யக்கூடியது நெறைய இருக்கு. செய்யக்கூடாதவைங்களும் நெறைய வாழ்க்கையில இருக்கு. செய்யக்கூடாததுன்னு பட்டியல போட்டா நெறைய வருது. செய்யக்கூடியதுன்னு பார்த்தா ஒரு ச 1, சிலது தான் வரும். அதுல தவமும் வரும். நம்ம சாமிஜி நம்மளுக்கு தவம் குடுத்துருக்காரு. அந்த தவம் செஞ்சு செஞ்சு தான் நம்ம வந்து நம்மளோட வந்து நம்ம கர்ம வினைய போக்கணும். நான் யார்ன்றத உணரணும். இந்த மூலத்த போய் நம்ம அடையணும், இது பண்ணணும். இப்ப இந்த
நான் அந்த ரமண மகிழ்ச்சியோடது நான் யார்? இந்த அவரோட இதுல அவங்க ரேகா பத்மநாபன் குடுத்த அந்த அவங்களோட அந்த 8 பாகமா வெளியிட்டாங்க. அதுலயும் ஒரு முக்கியமான இது என்னன்னா, அடிக்கடி அதுல வர இது, ஆத்ம விசாரணை, ஆத்மஸ்வரூபம். ஆத்ம விசாரணைன்ற அந்த நம்மளுக்குள்ள போயி நம்ம வந்து விசாரணை செய்து, நான் ஆத்மாவா இருக்கேன், ஆத்மஸ்வரூபமா இருக்கேன்றத உணர்றது தான் அந்த ஆத்ம விசாரணை, ஆத்மஸ்வரூபம்னு நெனைக்கிறேன். அ அதுதான் வந்து அவங்க அதுல ஃபுல்லா அந்த இதுல அந்த பாகத்துல ஃபுல்லா அதுல நெறைய வந்தது. இதுதான் இடம்பெற்றதா இருந்தது. அந்த இது. அது வந்து கேட்கிறோம் நெறைய போட்டு. ஆனா, அத வந்து அந்த நேரத்துல கேட்டு நெறைய மாற்றம் வரா மாரி இருக்கு. அதுக்கப்புறம் அத மறந்துட்டு அத மாற்றம் கொண்டு வர முடியல. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ம். அருட்தந்தை என்ன சொல்றாரு, ந "நீ புகழ தேடி எப்பவுமே போவாதப்பா. நான் யார்ன்ற தத்துவத்த உணர்ந்துட்டீன்னா, புகழ் வந்து உன்ன தேடி வரும்." அப்படின்றாரு. எல்லா தத்துவமும் உச்சகட்ட தத்துவமே இந்த நான் யார் தத்துவம் தான் அப்படின்னு நம்ம சுவாமிஜியும் சொல்றாங்க. அப்புறமா இன்னொரு இந்த திருவொற்றியூர் படத்திலேயே வந்து இன்னொரு ஒரு நிகழ்வு வந்தது. அதையும் நம்ம ஐயா சொல்றாரு. என்னன்னா திருஞான சம்பந்தரும், திருநாவுக்கரசரும் போய் கோயில் முன்னாடி நின்னு பாட்டு பாடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு திருநாவு சம்பந்தர் வந்து பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடுனோனே கோயிலோட கதவுகள்லாம் திறக்குது. ஒரு பாட்டு பாடுறாரு. கோயிலோட கதவு திறக்குது. அப்புறம் திருநாவுக்கரசர் 3 பாட்டு பாடுனதுக்கு அப்புறம் தான் கதவுகள் வந்து மூடுது. அப்ப வந்து இத பார்த்தோனே திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு, அப்படியே ஒரு மாதிரி அமைதியா ஒரு மாரி சோர்வா உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப திருஞான சம்பந்தர் போய் அவர்கிட்ட கேட்கிறாரு. ஏங்கய்யா நீங்க இது மாரி சோர்வா உட்கார்ந்துட்டு இல்ல இல்லப்பா நீங்க ஒரு பாட்டு பாடும்போதே இறைவன் வந்து வந்து கதவ திறந்துட்டாரு. நான் 3 பாட்டு பாடுனதுக்கு அப்புறம் தான் கதவே மூடுனாரு. இன்னும் நான் வந்து எவ்ளோ தொண்டு செய்யணும்னு தெரியலப்பா. என்னோட காலம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு வயசாயிருச்சு. எனக்கு எவ்வளோ காலம் இருக்குன்னு தெரியல. என்னோட உடலும் எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்ப திருநாவுக்கரசர் சம்பந்தர் என்ன சொல்றாரு, அ அ இல்லங்கய்யா. என்னோட ஒரு பாடலே போதுன்ட்டு இறைவன் வந்து கதவ திறந்துடுறாரு. ஆனா உங்களோட பாடல் ரொம்ப அருமையா இருக்கு. அதிலேயே லயித்து இருந்ததுனால, நீங்க 3 பாடல் அவ்ளோ இனிமையா இருந்ததுனால, அத வந்து கேட்டு அத மயங்கிட்டு 3 பாடு பாடுனதுக்கு அப்புறம் தான் அந்த கதவையே மூடுனாரு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து அவங்க புகழ்ந்துக்கிறாங்க. அந்த புகழற அந்த அந்த திரைப்பட காட்சிகள்லாம் அதுல வருதுன்னு ஐயா சொல்றாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அ அ என்ன சொல்ல ஒருத்தர தற்புகழ்ச்சி இல்லாம, அ பிறரை புகழ்வதிலயும், பிறரோட தொண்ட மேன்மைப்படுத்துவதிலுமே அவங்க வந்து அ அந்த அவர்களுடைய செயல்கள் இருந்ததுன்றத வந்து அந்த படத்துல காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அ. அதுக்கப்புறம் இன்னொரு ஈகை பண்றதுல ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். 2 கணவன், மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. ஆ அவங்க 2 பேரும் வயசான கணவன், மனைவி. வீட்ல ஒரு நிகழ்வு இது இருக்கு. அதுக்காக ஃபங்ஷனுக்காக போயி, அவங்க போய் எல்லாம் துணிமணி இது எல்லாம் வாங்கிட்டு, ஹோட்டல்ல எல்லாம் சாப்ட்டுட்டு, அவங்க வெளிய வராங்க. அப்போ ஒரு வயசான அம்மா வந்து அவங்க கிட்ட தம்பதியர்கிட்ட கை நீட்டி ரொம்ப கேட்கறாங்க. அப்ப அந்த ஐயா வந்து ரூ. 100 எடுத்து குடுக்குறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, "ஏங்க ரூ. 100 எடுத்து குடுத்துட்டீங்களே!" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, "இல்லம்மா, இந்த ரூ. 100 வந்து அவங்களுக்கு 2 வேளைக்கு உணவுக்கு வந்து பயன்படும்மா. அவங்க சாப்பிட்டாங்கன்னா, அந்த புண்ணியம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லையாம்மா?" அப்படின்னு சொல்றாரு. என்ன நீங்க சொல்றீங்க? இல்லம்மா, இப்பவே நம்மளுக்கு வயசாயிடுச்சு. வயசானா நம்மளுக்கு வயசான காலத்துல 3 வரும். அது என்னன்னா, இயலாமை ஒண்ணு வருது. டிசபிலிட்டி, டிசீஸ் நோயி, டெத் இறப்பு. இது வந்து நம்ம வாழ்க்கையில எப்போ வேணா வரலாம். ஏன்னா நம்மளுக்கு வயசாயிடுச்சு. இது 3மே வரும். இது 3ம் எப்போ வரும்னு தெரியாது. அதற்கு முன்னாடி நம்ம புண்ணிய செயல்கள்லாம் செய்து, இதுலருந்து ஓரளவுக்காவது நம்ம வந்து நம்மள நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றதா அந்த கதை வருது. அதான். ம். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த இந்த நான் யாருன்றது பேரு தானா? அப்படின்றதும்போது, பேருன்னு எதுக்கு வச்சாங்க? ஒருத்தரோட அடையாளம் காமிக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த பேருன்றது இது. பழங்காலத்துல எல்லாரும் கூடி இருந்து இது காட்டுல வாழ்ந்தாங்க. அப்ப அதுக்கு பேர் தேவைப்படல. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்து வந்து சமுதாயத்துல ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்பதான் அந்த பேர் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா, இவர்கள் இன்னார்ன்னு அடையாளப்படுத்துவதற்காக தான் அப்போ விலங்குகளோட சேர்ந்து வாழும்போது, அவங்களுக்கு அந்த பேருன்றது தேவைப்படல. ஒருத்தரு இறந்துட்டாருன்னா கூட என்ன பண்றாங்க?
ஃபோன்ல கேட்கும்போது அவங்கள என்ன இவர் இறந்துட்டாரா? அப்படின்னு கேட்குறாங்க. முருகேசன் இறந்துட்டாரா என்னன்னு கேட்பாங்க. அதுவே அவருக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுவாங்க, "இவர நீங்க எப்ப எடுக்க போறீங்க? இந்த டெட் பாடிய இந்த உடல எப்ப எடுக்க போறீங்க? எப்ப அடக்கம் பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. உயிர் வந்து உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த இதுக்கு மதிப்பு, பேரு இதெல்லாம் குடுக்குறாங்க. பேரு. அந்த அது உடல விட்டு உயிர் போனதுக்கப்புறம், அந்த உடலுக்கு பேர் கிடையாது. அது வந்து வெறும் உடல் தான். அந்த அது. வெறும் உடல வச்சுட்டு எந்த அடையாளமும் எதுவும் கிடையாது. அந்த உடல் உயிர் இருக்கும்போதுக்கு தான் அதுக்கு அந்த பேருன்ற ஒரு அடையாளமும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அ அப்புறமா கடவுளோட இதுல பார்த்தீங்கன்னா, 800 கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க. கடவுளோட இது வந்து இறைவன் 800 கோடி மக்களுக்கும் வந்து வேற முகமைப்பு, வடிவம், தோற்றம், நிறம் எல்லாமே குடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இறைவனோட படைப்ப வந்து நன்மணி ஐயா இதுல வந்து ரொம்ப வியந்து பார்க்குறாங்க. எப்படி இத்தன மக்களுக்கும் ஒரே ஒருத்தர் மாரி ஒருத்தர் இல்லவே இல்ல. யாரு பார்த்தாலும். அ ஒ ஒருத்தர வந்து முகத்த மூடிட்டு 3 பேர் நிறம் ஒருத்தர் வேற மாதிரி இருக்காரு. ஒருத்தர் உடலமைப்பு வேற, வடிவம் வேற 3 பேர நிக்க வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா கூட மூடிட்டு கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அவரோட முகத்துல வந்து மூடி இருக்கிறத எடுத்துட்டு பார்த்தா தான் இவங்க இன்னார். இந்த பேர வச்சு இவங்க இவங்க அப்படின்றத சொல்ல முடியும்னே சொல்றாங்க. அ நம்ம ஏதாவது ஒரு துணி கடைக்கு போய் கூட ஏதாவது இது பண்ணி கேட்கிறோம்னா கூட, அ இந்த டிசைன் இவ்ளோ டிசைன் தான் இருக்கா? வேற டிசைன் எடுத்து போடுங்க. புதுசா எதா காட்டுங்கன்னு. இவ்ளோ போட்டுருக்கோமே இது பத்தலையா? அப்படின்னு. அதாவது நம்மளுக்கு அவங்களால வேற என்ன கலர் இருந்தா அதாவது துணி கடையிலன்னா கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மீறி ஒரு வடிவங்களோ, நிறமோ இதுவோ இருக்காது. ஆனா இறைவனோட படைப்புல நெறைய வடிவங்கள், நிறங்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்ல. இது ரொம்ப வியந்து ஐயா இதுல சொல்றாங்க. அ அதுக்கப்புறம் கடைசியா ஒரு இது வந்து இது சொல்லும்போது, அ மனுஷங்களுக்கு வந்து முதுகு தண்டு வந்து செங்குத்தா இருக்குது. ஆனா வந்து விலங்குகளுக்கு கிடைமட்டமா இருக்கு. அதோட கிடைமட்டமா இருக்கிறதுனால முதுகுத்தண்டு மூலாதாரத்திற்கும், உச்சிக்கும் அதுக்கு வந்து ஒரு தொடர்பு இது இல்லாம தனித்தனியா இருக்கு. மூலாதாரத்தில்னு ஒரு தனி இது, உச்சிக்கும் தனி இது இருக்கறனால, அது வந்து எப்பவும் ஒரு இறை தொடர்போட இருந்து அது பாட்டு அதோட செயல்கள செய்து, தேவைக்கு மீறி எந்த செயல்களையும் செயல்கள் செய்றதில்ல. ஆனா மனிதனா வரும்போது மனிதன் வந்து மனிதனோட முதுகு தண்டு நேரா இருக்குது. அவனோட மூலாதாரத்திலேயே உயிராற்றல் தங்கி எல்லாம் இது பண்றதுனால, அவன் வந்து மயங்கி செயல்கள் செய்து, தவறு செய்து கொண்டே இருக்கிறான். தேவைக்கு மீறி செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறான். இது எங்க போய் முடியுன்ற மாரி ஐயா சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. இவனுக்கு கூட கொஞ்ச நாள் விலங்கு மாரி பேசாம செங்குத்தாவே இருக்கலாமா? அப்படின்ற மாரி ஐயா அதுல குறிப்பிட்டு வருத்தப்படுறாங்க ரொம்ப. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? அவங்க வந்து மூலாதார இருக்க உயிராற்றல தான் அவங்க மேல ஏற்றி, அவங்க தவம் செய்து பண்ணா தான் அவங்க வந்து உணர முடியும். அப்பதான் அவர்கள் செயல்கள் வந்து சிறப்பானதாக செய்யணும். அதுக்கு தான் நம்ம இந்த சுவாமிஜி நம்மளுக்கு தவம்லாம் குடுத்துருக்காரு. அ ஐயாவோட இந்த துரிய தவம், இந்த ஆக்கினி தவம், துரிய தவம்லாம் செய்யும்போதும் நம்ம ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு செயல் செய்யும்போதும், அ உச்சியிலயும், இந்த ஆக்கினியிலயும், உச்சியிலயும் நினைவுல வச்சு செய்யுங்க. ஏன்னா தேவைக்கு மீறி நம்ம செயல்கள் செய்ய மாட்டோம். அப்புறம் உணவுலயும் அளவு முறையோட இருப்போன்றதுனால, அந்த நினைவுல நின்னு செயல்கள் செய்யுங்கன்னு ஐயா வந்து மகரிஷி ஐயா நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க அடிக்கடி, இந்த இதுல. அப் ம அப்ப கடைசியா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுர்றேன். இதுல வந்து ஐயா கடைசியா வரும்போது ஐயா கேஜி சாமி ஐயாவோட இது சொல்லி ஒரு உதாரணத்த சொல்லி இதுல முடிக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அ அ 50 பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு வகுப்பு இதுக்குன்னா ஒரு இடத்துல இருந்ததுன்னா, அங்க 50 பேரையும் காஃபி போட சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து பாலு, டிக்காஷனு, சர்க்கரை எல்லாமே தேவையானது எல்லாம் குடுத்துட்டு 50 பேரையும் போட சொல்றாங்க. அப்ப அது 50 பேரும் காஃபி போடுறாங்க. காஃபி போட்டு அவங்க குடிக்க போம்போது ஐயா என்ன சொல்றாங்க, "இல்ல, இல்ல அத வந்து நம்ம வந்து சோதனை செய்து பார்க்கலாம்" அப்படின்னு. சரி சொல்லிட்டு அவங்க வந்து சோதனை செய்து பார்க்குறாங்க. அப்ப வந்து சோதனை செய்து பார்க்கும்போது 50 காஃபியும் 50 விதமா தான் இருக்கு. அப்ப வந்து இது ஏன்னா அ எ எ ஏதோ ஒரு அளவு முறை மாற்றத்தினால வித்தியாசப்படுது. ஒரு இதுல பாலும், இந்த சர்க்கரை, டிகாஷன் அந்த அளவு முறை மாறும்போது, அதோட சுவையும் மாறும், அளவு முறைங்களும் மாறும். அப்ப வேற வேற மாதிரி தான் அந்த 50 காப்பிகளும் இருந்தது. 50 வகையா இருந்தது. அப்போ வந்து அப்பதான் ஒரு இது பண்றாராம்.
எல்லாம் வல்ல பேராற்றல் எத்தன வடிவம், எத்தன இதோட முகத்தெல்லாம் வச்சு, இப்படி மனுஷன இப்படி படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஐயா ரொம்ப வியந்து பார்க்கிறாரு, இது பண்றாரு. கடைசியா ஒரு இதுதான் உண்மை. ம். இந்த உண்மையான நான்ன்றத நம்ம எதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இது கடைசியா நிறைவுக்கு வருது இது. நம்ம பெயர் தான் நானா? இல்ல இந்த உடல் தான் நானா? எது நானு? அப்படின்ற இதோட முடிக்கிறாங்க. இதோட உண்மையான நான் யார்ன்றதோட தத்துவத்த வந்து அடுத்த வாரம் சாந்தி அம்மா தொடருவாருங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் மாதா வந்து நம்மளுக்கு மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதா வந்து பிதா காட்டுவாங்க. குரு தான் நம்மளுக்கு தெய்வம் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குரு தான் நம்மளுக்கு தெய்வத்த காட்டி நம்மளுக்கு எல்லாத்தையும் உணர்த்தியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, "என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ன்னு" சொல்லுவாங்க. அதே மாரி அ எந்த தத்துவ விளக்கங்கள், எது இல்ல இந்த வேதாத்திரியத்தில்? எது இல்ல இந்த மனவளக்கலையில்? நம்ம ஏன் வந்து அத உணரல? அது வந்து கொண்டு போய் நம்மளால சேர்க்க முடியல. அது மக்கள் வந்து அது இன்னும் உணரலையே! எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையணும். எல்லாரும் உணரணும். எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றம் வரணுமே! அப்படின்னு ஐயாவோட இந்த உலக சமாதானம், அவரோட உலக அமைதி வந்து கிடைக்கணும். அவரோட இந்த இதுன்னா, அப்ப எல்லாரும் அதுக்கு முதல்ல அவங்க தன்னை உணரணும். தன்னை தான் அத தன்னை தான் அறிதல்ன்னுவாங்க. அதுக்கு இந்த தவம் பண்ணி தான் அவங்க நான் யாருன்றத உணரணும். அவங்க தத்துவம் போய் இது பண்ணணும். இந்த இந்த நான் ஏன் உன்ன கடைசியா உன்னேன்னு சொல்லி முடிச்சுடுறேன். எல்லாரும் மன்னிச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த உன்னே இருந்தால் ஏன் எடுத்தேன் நானு? இது காரணம்னா, என்னோட என்னோட மனவளக்கலை ஆசிரியர் வந்து என்ன எனக்கு சொல்லியிருக்காங்க. நாங்கலாம் வகுப்புக்கு போம்போது எங்களுக்கு 3 தத்துவம் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. நாங்க சேர்ந்த புதுசுல. அம்மா இந்த வேதாத்திரிய தத்துவம்ன்றது உணர்ந்து படிக்கணும். நீங்க வந்து பரீட்சைக்கு படிக்கிற மாரி படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு, இது அப்படியே படிச்சீங்கன்னா, ஒண்ணுமே உணர முடியாது. அப்ப அவங்க சொன்னாங்க. அத நான் நான் உணரல அத. நான் இப்பதான் ஐயாவோட வகுப்பு வந்து வந்து ஐயா சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு இப்பதான் உணர்றேன், இது பண்றேன். அப்ப அவங்க அதுக்கு 3 முக்கியமான தத்துவங்கள் அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க. செயல்விளை தத்துவம். அது எல்லாம் இதுல முக்கியம். அத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுமா, அத தெரிஞ்சா எல்லாருமே ஒரு நல்ல செயல்கள மட்டும் தான் செய்வாங்க. அது மக்கள் யாருமே உணரல. அதனால தான் இந்த மாரி தவறான செயல்கள் செய்து அவங்க பின்னாடி வருத்தப்படுறாங்கன்னு அம்மா அவங்க சொல்லுவாங்க. ஆசிரியர். அதுக்கப்புறம் 2வது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நான் யார் தத்துவம். நான் யாருன்றத அறிவே தான் தெய்வம்ன்றத உணரணும். சுவாமிஜி அதுக்காகவே கோயில் கட்டி இது பண்ணியிருக்காரு. அப்பயும் யாரும் உணரலம்மா. அறிவு திருக்கோயில் கட்டி இது பண்ணியிருக்காங்க. 3வது காந்த தத்துவம்னு சொல்லுவாங்க. 3 தத்துவம் தான் இது ரொம்ப முக்கியமான தத்துவங்கள் சாமிஜி குடுத்ததுல அப்டின்னுவாங்க. ஆனா சொல்லும்போது முதல்ல நீங்க இது 2 படிங்க. ஏன்னா நீங்க அகத்தாய்வு முடிச்சுட்டு முதல்ல இத படிங்க. இத தெரிஞ்சுக்கோங்க. காந்த தத்துவம்ன்றது மிகப்பெரிய இது. அத வந்து நீங்க பின்னாலலாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்கம்மா. நாங்க அதனால அத வந்து நான் என்னால விரிவா சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது 2ம் நீங்க முதல்ல உணருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு இதுல தான் நானு இந்த "உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால்" எடுத்தேன். கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். நான் வந்து என்னன்னா, அ என்னோட ஆசிரியருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையிலருந்து தவறிட்டேன்னு நெனச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா, எனக்கு முதல்ல எடுத்த 2 ஆசிரியர்கள் சொன்னேன்ல கணவன், மனைவியா. அதுல நடுவுல நான் இந்த நோய் தொற்று வந்திருக்கும்போது, எங்க ஆசிரியர் வேலை இல்லாம இதுவா இருக்கும்போது, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ரொம்ப இதுவாயிருக்காரு. அப்ப என் உள் மனசு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தது. நான் டெய்லியும் சாமிஜி படத்த பார்க்கும்போது, "நீ போய் உன்னோட ஆசிரியர பாரு, பாருன்னு." ஆனா நான் தான் ஒரு இது பண்ணிட்டு என்னோட ஆசிரியர போய் பார்க்காமயே விட்டுட்டேன் அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னோட வழியில அந்த ஆசிரியர பார்க்கும்போது, அ "ஐயா எப்படி இருக்கீங்க?" என்னன்னு கேட்கும்போது, "மாமா ரொம்ப உடம்பு சரியில்லம்மா. ஆனா பார்க்கறதுக்கு கூட என்கிட்ட வசதி இல்லன்னு." அப்போ உடனே நான் வந்து எங்க எங்க கணவர் வந்து அவர்கிட்ட கேட்டேன். இந்த மாரி எங்க ஆசிரியர் ரொம்ப இதுவா இருக்காரு. சரி நீங்க பண உதவி செய்யின்னு சொல்லி இது பண்ணி, நான் செய்யலான்னு இது பண்ணும்போது, உடனே எனக்கு ஒரு 2 நாள், 1 நாள்ல ஃபோன் வருது. இந்த மாரி அவர் தவறிட்டாங்க அப்டின்ட்டு. அது ரொம்ப எனக்கு வருத்தம் தரதா இருந்தது. நான் அப்ப நெனச்சேன், நான் என்னோட ஆசிரியருக்கு நான் அவங்க எங்களுக்கு சாப்பிடாமலாம் வந்து வகுப்பு எடுத்தாங்க. அவரு வேலைக்கு வந்து வகுப்பு எடுத்துட்டு அப்புறம் வேலைக்கு போவாங்க. ஆனா அவரோட கடமைய அவர் சிறப்பா செய்தாரு. நான் வந்து ஒரு மாணவரா, மாணவியா அவருக்கு செய்ய வேண்டியதுல கடமையிலருந்து தவறிட்டேன்னு நெனச்சு ரொம்ப சுவாமிஜி கிட்டயும், இறையாற்றல் கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். அதுனா அப்புறம் இங்க இருந்த இந்த யோகாவோட இந்த இதுல வந்து சேர்ந்துள்ள அனைத்து என்னோட தோழர்களுக்கும், அ அ அனைத்து அன்பர்களுக்கும், இந்த யோகானால எனக்கு நெறைய அம்மாக்கள், அப்பாக்கள், நெறைய அண்ணன், தங்கை அந்த மாரி உறவோட தோழிகள்ன்ற நெறைய உறவு எல்லாம் கிடைச்சிருக்கு. எங்க ஆசிரியர் கிடைச்சிருக்காங்க. மிகப்பெரிய இது. எங்கள வழிநடத்தி சென்றிருக்காங்க. அ இதுல நான் ஏதாவது பேசினதுல நிறை, குறை இருந்தா அத்தனையும் மன்னிச்சுருங்க. அத்தனையும் சுவாமிஜி கிட்டயும், ஆசிரியரோட பாதங்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. வாழ்க